என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 28 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் பார்த்தோமோ அதே மாதிரில பாஸ்ட் டென்ஸ்லேயுமே நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா. நேற்றுக்கு நம்ம இது பண்ணியிருப்போம், நேற்றுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கலாம், நேற்றுக்கு இந்த விஷயம் நடந்தது எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஒரு சென்டென்சஸ் வருது, எந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம், என்ன சிச்சுவேஷன்றாக தான் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, ராம் கல் மேரே கர் ஆயா ஹோங்கா. இந்த ஹோங்கான்ற வேர்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இந்த டவுட்ஃபுல் சென்டென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இல்லை சப்ஜெக்ட் என்னது ராம். ஓகே, ராம் மைட் ஹாவ் கம் டு மை ஹவுஸ் எஸ்டர்டே. ஒருவேளை நேற்றுக்கு ராம் எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்போது ராம்ங்கிறது சப்ஜெக்டு, கல் எஸ்டர்டேங்கிறது ஆப்ஜெக்ட் ஆட்ட எடுத்திருக்கோம், மேரே கர் அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் மை ஹவுஸ். ஓகே, ஆயா ஹோங்கா அப்படின்னா கம். ஓகே, ஆயானா கம்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோங்கான்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேல் சிங்குலர்னால நம்ம ஹோங்கான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இதே ஒரு ஃபீமேல் சென்டென்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹோங்கி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். காமராஜி ராஜாஜி சே மில்னா கயா கயே ஹோங்கா. அப்போது காமராஜ் மைட் ஹாவ் கான் டு மீட் ராஜாஜி. அப்போது ராஜாஜியை பார்க்குறதுக்கு ஒருவேளை போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்போது காமராஜ் ஜி, இனி அடுத்தது நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் யார், ராஜாஜி இல்லையா. ஸோ ராஜாஜியை கொண்டு வந்திருக்கோம். சேம் மில்னே கயே அப்படின்னா மைட் ஹாவ் கான்னு அர்த்தம். ஓகே, ஹோங்கே அப்படின்னா இது ரெண்டு பேர் இருக்கனால ஒரு ப்ளூரல் சென்டென்ஸ் மாதிரி வரனால ஹோங்கேன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இனி அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உஸ்னே யஹ் கிதாப் நஹீன் படி ஹோங்கி, ஹி மைட் நாட் ஹாவ் ரெட் திஸ் புக். ஓகே, ஒருவேளை அவங்க இந்த புக்கை படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம டவுட்ஃபுல்லாக சொல்கிறது. ஓகே, அப்போது உஸ்னே யஹ் கிதாப் அப்படின்னா அவங்க அதை மேலாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஃபீமேல்னாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, கிதாப் அப்படின்னா புக், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். நெஹின்னா நாட்டு, படி ஹோங்கி அப்படின்னா ஹாவ் ரெட். ஓகே, ஹோங்கி அப்படின்னா ஒரு வேளை ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். உஸ்னே ராம்கோ கந்த் லிக்கா ஹோங்கா. ஓகே, ஒரு வேளை ராமுக்கு அவங்க லெட்டர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உஸ்னே அப்படின்னா ஒரு மேல் ஃபீமேல் யார் வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ராம். ஸோ ராம் கொண்டு வந்தாச்சு. ஏன் லெட்டர் டு ராம் இல்லையா, அப்போ ராம்காக லெட்டர் எழுதியிருக்கலாம். அப்போது அதனால் கனெக்டிவ் வேர்டாட்ட கோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோ கந்த் லிக்கா ஹோங்கா. லிக்காங்கிறத வெர்ப் வச்சு தான் எப்போவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது ஒரு பாசிபிலிட்டி டேர்மில் வர்றதுனால ஹோன்கான்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். उन्होंने लड़ाई में बहुत मदद दी होंगी, दे माइट हैव रेंडर्ड ग्रेट हेल्प इन दी वार. उन्होंने அப்படின்னா தேன்னு அர்த்தம். ஓகே, லடாயி அப்படின்னா வார். ஸோ அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். மெயின் பகுத் மதத் அப்படின்னா மதத் அப்படின்னா ஹெல்ப்னு அர்த்தம். ஓகே, ஸோ கிரேட் ஹெல்ப். தி ஹோங்கி அப்படின்னா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோங்கிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இப்போது சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஆரிய லோக மத்திய ஏஷியா சே ஆயா ஹோங்கே. ஆரியன்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு ஒரு டவுட்ஃபுல்லாக இந்த சென்டென்ஸில் சொல்கிறோம். அப்போது ஆரிய லோக் அப்படின்னா ஆரியா பீப்புள்னா அர்த்தம், லோகுனா மக்கள். ஓகே, மத்திய ஏஷியாங்கிறது ஒரு பிளேஸ் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். சே ஆயா ஹோங்கே. சே அப்படின்னா ஃப்ரம்னு அர்த்தம். ஓகே, கம் அப்படின்னா ஆயே, ஹோங்கேங்கிறது பாசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெர்பு தான். இப்போது செவன்த்து சென்டென்ஸ் பாருங்கள். யஹ் நதி கிசே பஹட் சே நிக்கலி ஹோங்கி. This river might have arisen from
some hill. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா यह नदी அப்படின்னா இந்த ரிவர். ஓகே, किसी पगड़ से निकल होंगे அப்படின்னா மே அரைசன் ஃப்ரம் சம்வேர், சம் ஹில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பகட் அப்படின்னா ஹில்னு அர்த்தம், நிக்கலி அப்படின்னா அரைசன்னு அர்த்தம். ஓகே, ஹோங்கிங்கிறது நம்ம இந்த சென்டென்ஸை என் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இப்போது 8th சென்டென்ஸ் பாருங்கள். பாண்டிய ராஜாவோं ने इस मंदिर को பாவன்யா ஹோங்கா. ஒருவேளை பாண்டியன் கிங்ஸ் தான் இந்த டெம்பிளை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியில் இந்த சென்டென்ஸ் வருது பாருங்கள். அப்போ பாண்டிய ராஜாவோன் அப்படின்னா பாண்டியன் கிங்ஸ். ஓன்ன்ற ஓன்ற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணால் ப்ளூரல் டேர்ம்ஸில் வரும்போது தான் ராஜா ஓன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நே இஸ் மந்திர் அப்படின்னா ஒருவேளை அவங்க இந்த டெம்பிளில் பில்ட் பண்ணியிருக்கலாம். பாவன்யா அப்படின்னா பில்டுன்னு அர்த்தம். ஹோன்கா அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே, ஹோங்கா இது வந்து மேல் டேர்ம், சிங்குலர் மேல் டேர்ம் ப்ளூரல் வர்றதுனால நம்ம அங்கே வந்து ஹோங்கான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 9th சென்டென்ஸ் பாருங்கள். पिछले लड़ाई में करोड़ों रुपये खर्च हुए होंगे. crores of rupees might have been spent in the last war. லாஸ்ட் வார் அப்படின்னா பீச்லே லடாய், மேன் அப்படின்னா இன்னுன்னு அர்த்தம், கரோண்டோ ரூபே அப்படின்னா ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, கர்ச்சு ஹுயே அப்படின்னா கொரோண்டோ ரூபே அப்படின்னா க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ். ஓகே, கர்ச்சு அப்படின்னா ஸ்பெண்ட் ஆயிருக்கு, ஹுயே அப்படின்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹோன்கே அப்படின்னா இது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்மில் தான் வருது. ஓகே, அதனால தான் நம்ம ஹோன்கேன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போது 10th சென்டென்ஸ் பாருங்கள். रेलगाड़ी अब तक रवाना हो चुकी होंगी. the train might have started by now. ட்ரெயின் வந்து இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரயில்காடி அப்படின்னா ட்ரெயினு, அபத்தக் அப்படின்னா நவ். ஓகே, நவ் ரவானா ஹோ சுக்கி ஹோங்கி அப்படின்னா ரவானானா ஸ்டார்ட் ஆகி இருக்கும், ஹோ சுக்கி அப்படின்னா ஸ்டார்டட், அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. ஓகே, ஹோன்கே அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். எல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.